சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓ, ஐடியாவா? ஒரு வழி என்ன, 4 வழி இருக்கு. அப்படியா? சொல்லு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீ ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்டா? ஸ்மார்ட்னா? உன்னோட லுக்குடா மடையா. மறுபடியும் மடையாவா? சரி பரவாயில்ல. அமாரியா, லுக்க பார்த்தா லவ் வந்துருமா? லுக்க பார்த்தா லவ் வராது, ஆனா அவ மனசுல ஒரு இம்ப்ரெஷன் வரும். ஒரு பொண்ண லவ் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி அவ மனசை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு நீ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். சூப்பர் சூப்பர், மேல சொல்லு. உன்னோட காஸ்டியூம்ல இருந்து உன் கெட்டப் வரைக்கும் எல்லாமே அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் அவ பார்வை உன் மேல விழும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப், அது என்ன? எதுக்கு இவ்வளவு அவசரம்? பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். ஓ, நீ சொன்ன மாதிரியே நான் ஸ்மார்ட் ஆயிட்டு வரேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே ஓகே ரியா, ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். பாய் பாய். அனாமிகா, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் பெர்மிஷன் தேவைப்படுது. வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரவா? பெர்மிஷன் போட்டு போற அளவுக்கு சாருக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை? எல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட வேலை தான். என்ன ப்ராஜெக்ட்? லவ் தான். நம்ம ப்ராஜெக்டோட லவ் ஸ்டோரி சம்பந்தப்பட்ட வேலைன்னு சொல்ல வந்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி, ஓகே, டாடா. என்ன கிளப் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன் இல்ல தேவா, எலெக்ஷன். நம்ம கிளப்ல எலெக்ஷனா? யார் நிக்கிறா? வேற யாரு? நீதான் தேவா. நானா? என்ன சொல்ற? ஆமா, இந்த முறை பிரசிடென்ட் போஸ்டுக்கு நீதான் நிக்க போறேன்னு நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம் தேவா. நீங்க முடிவு பண்ணா போதுமா? நான் முடிவு பண்ண வேண்டாமா? அதை தெரிஞ்சுக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம் தேவா. நீ நிக்கிறல்ல? இல்ல, நான் நிக்கல. என்ன தேவா இப்படி சொல்லிட்ட? நீ ஏற்கனவே பிரசிடென்டா இருந்திருக்க. நீ பிரசிடென்டா இருந்தப்ப நம்ம கிளப் எவ்வளவு ஆக்டிவா இருந்துச்சுன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். நீ மறுபடியும் பிரசிடென்ட் ஆனா நம்ம கிளப்ல நாம நிறைய நல்ல விஷயங்களை செய்வோம்னு நாங்க எல்லாரும் நம்புறோம் தேவா. கரெக்ட் தான், ஆனா அதையும் தாண்டி நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. என்ன இப்படி பேசுறாரு? என் ஒய்ஃபோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி உங்களுக்கே தெரியும். என் பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. பிசினஸ் விஷயத்துலயும் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இந்த டைட் ஸ்கெடியூல்ல என்னால எப்படி கிளப்போட விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? உதவி செய்யறதுக்கு பதவி முக்கியம் இல்ல. எனக்கு பதிலா இன்னொருத்தர் நிறுத்துங்க, நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். நீ உதவி செய்வேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் தேவா. ஆனா அதே நீ பிரசிடென்ட் ஆயிட்டு செஞ்சா எல்லாரும் நல்லா இருப்போம்ல. பிசினஸ்ல உனக்கு இருக்கிற பிரில்லியன் நம்ம கிளப்ல வேற யாருக்குமே கிடையாது. நீ பிரசிடென்ட் ஆனினா நம்ம கிளப்போட ரேஞ்ச் எங்கேயோ போயிரும். அதுக்காக தான் உன்னை நிக்க சொல்றோம். ப்ளீஸ் தேவா, ப்ளீஸ். தேவா, இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, ஒத்துக்கோ தேவா. அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வருஷம் அண்ணே, ஏன் நீ நிக்க கூடாது? எனக்கும் அவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. ப்ளீஸ் நெல்லுண்ணே.
உதவி செய்யறதுக்கு பதவி முக்கியம் இல்லதான், ஆனா பதவியில இருக்கிறதுக்கு தகுதி முக்கியம். அந்த தகுதி உனக்கு இருக்குன்னு. நீ இல்லனா இந்த போஸ்டுக்கு இன்னொருத்தர் வரதான் போறாங்க. ஆனா ஒரு பொறுப்பை நீ செய்யறதுக்கும் இன்னொருத்தர் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லன்னு ஒத்துக்கொன்ன. ஒத்துக்கோ தேவா, இத்தனை பேர் சொல்றோம்ல, சரின்னு சொல்லு தேவா. நீ நிக்கிறன்னா அண்ணா போஸ்ட் தான் தேவா. அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, நான் நிக்கிறேன். என் தங்கச்சி சொன்னதுக்காக தான். ஆனா இதுதான் லாஸ்ட். நீ நிக்கிறேன்னு சொன்னதே எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தேவா. அப்ப நாங்க நாமினேஷன் ஒர்க்க உடனே ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே தேவா, சோ நாங்க போய் எங்க வேலையை பார்க்கறோம். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் தேவா. தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வாங்க. தேவா. என்ன செந்தில்? அம்மா, அனாமிகாவுக்கு அலைன்ஸ் பார்க்கணும்னு சொன்னியே, அவளுக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் இல்ல. தேவா, உனக்கு அரவிந்த தெரியும்ல? எந்த அரவிந்த்? அதான் நம்ம ரகுநாத்தோட பையன், பாலாஜி ஸ்டீல்ஸ் ஓனரோட பையன். தெரியும்ல, அமெரிக்கால சாஃப்ட்வேர் பிசினஸ் பண்றானே, அவன்தான். ஆமாமா, சொல்லு. அவனுக்கு பொண்ணு பாக்குறதா ரகுநாத் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அரவிந்தும் நல்ல பையன், நம்ம அனாமிகாவுக்கு ரொம்ப கரெக்டா இருப்பான். நான் வேணும்னா ஒரு சின்ன மீட்டிங் ஏற்பாடு பண்ணட்டுமா? இல்ல, அவசரப்பட வேண்டாம். ஏன்? அனாமிகா இப்பதான் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அவ கிட்ட போய் உடனே கல்யாணத்தை பத்தி பேசணும்னா அப்செட் ஆயிடுவா. வேணும்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேஷுவல் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ண. ஒருவேளை அனாமிகாக்கும் அந்த பையனுக்கும் சிங்க் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுவோம். குட் ஐடியா தேவா. நான் ரகுநாத் கிட்ட பேசிட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, Okay. see you. வரேம்மா. வாங்க. ஆ. சரி, நான் சைட்டுக்கு போயிட்டு வரேன். என்னங்க எதுக்கு இப்படி கூட்டிட்டு வரீங்க? மாமா மாப்பிள்ளை பாக்குற அளவுக்கு போயிட்டாரு. அனாமிகா லவ் பண்ற விஷயத்த சொல்லிடலாம்ல. எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? எல்லாத்தையும் சொல்லி கெடுத்து விடணுமா? சொல்லாம இருந்தா பிரச்சனை வராதா? சொன்னாலும் பிரச்சனை வரும். அனாமிகா லவ்ல. எப்படி? அவ இப்பதானங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அது பாட்டுக்கு போகட்டும். அண்ணன் கேஷுவல் மீட்டிங் தானே சொல்லிருக்காரு, பாத்துக்கலாம், விடுங்க, அவசரப்படாதீங்க.